சிங்கப்பூரின் புகழ்பெற்ற கோமள விலாஸ் உணவகம் சுமார் 2 மாதங்களாக மூடப்பட்டிருக்கிறது. புதுப்பிப்பு பணிக்காக ஜனவரி 19ஆம் தேதி முதல் கடை மூடப்பட்டிருக்கும் என்று அதன் முகப்பில் குறிப்பு உள்ளது. கடை ஏன் மூடப்பட்டிருக்கிறது என்பது குறித்த வதந்திகளும் செய்திகளும் பரவி வரும் நேரத்தில் நிலவரம் குறித்து தகவல் சேகரித்து வந்தார் செய்தியின் கோகிலவாணி. எப்போதுமே கூட்டம் அலைமோதும் கடையை மீண்டும் திறப்பதற்கான அறிகுறி எதுவும் தெரியாததால் கடை எப்போது திறக்கப்படும் என்ற பேச்சு மக்களிடையே அடிபடுகிறது. அக்கம் பக்கத்தில் உள்ள கடைகளில் வேலை செய்பவர்களிடம் செய்தி பேசிய போது அங்கு புதுப்பிப்பு பணிகள் நடப்பதாக தெரியவில்லை என்று சிலர் கூறினர். பெயர் குறிப்பிட விரும்பாத ஒருவர் கடையில் உள்ள அனைத்து பொருள்களும் எடுத்துச் செல்லப்பட்டு விட்டதாக கூறினார். அதை உறுதிப்படுத்த முடியவில்லை. சமூக ஊடகங்களிலும் பல கேள்விகள் எழுந்துள்ளன. தங்கள் மனதுக்கு மிகவும் நெருக்கமான சைவ உணவகம் பற்றி நிகழ்ச்சியோடு நினைவு கூர்ந்தனர் சிலர். கூட்டமாக இருக்கும், க்யூவில் நிற்பாங்க. நான் இங்கே வந்தேன்னா அந்த மனுஷி கோமதி இருக்கும்போது க்யூ பண்ண வேண்டியதில்லை, எல்லாம் க்யூ ஜம்ப் பண்ணுவேன். வருஷம் இவங்க கலண்டர் தான் எங்கள் ஊரில் தொங்கிட்டு இருக்கு இது வரைக்கும். ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், க்யூவில் தான் நிற்பாங்க. எப்போவுமே சாப்பாடுக்கெலாம் க்யூவில் நான் நின்றுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு தான் போய் சாப்பிட்ணும். நல்ல சாப்பாடு மிஸ் பண்ணுவோம்ல, அதனால தான். மக்களுக்கு அறிந்த உணவகம் கோமள விலாஸ் நம்முடைய அடையாளமாகவே, தமிழர்களுடைய அடையாளமாகவே அது விளங்கி வந்தது. இந்தியாவிலேருந்து பிரதமர் வந்தாலும் சரி, ஜனாதிபதி வந்தாலும் சரி, அவருக்கு விருந்து கொடுத்து எடுத்தோம் கோமள விலாஸ். ஆனால் இன்றைக்கு அது மூடி இருக்கு, விரைவில் திறக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அது பற்றி சிங்கப்பூர் இந்திய உணவக சங்கத்திடம் பேசியது செய்தி. அதன் பேச்சாளர் கீர்த்தி ராஜேந்திரன் பொதுமக்களிடமிருந்து தங்களுக்கும் கேள்விகள் வருவதாக சொன்னார். வதந்திகளை நம்பாமல் கடை உரிமையாளரின் அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு காத்திருப்பதே சரி என்று அவர் குறிப்பிட்டார். கோமள விலாஸ் உணவகத்தின் மற்ற கிளைகளும் மூடப்பட்டுள்ளன. 291 ஸ்ரேங்குன் ரோட் எனும் முகவரியில் இருந்த கோமள விலாஸ் கிளை நிரந்தரமாக மூடப்பட்டுள்ளது. தேசிய மரபுடைமை கழகம் வழங்கும் சிங்கப்பூர் மரபுடைமை வணிகமாக 2025ஆம் ஆண்டில் இந்த உணவகம் பட்டியலிடப்பட்டது. 1947ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட கோமள விலாஸ் சிங்கப்பூரின் அடையாளங்களில் ஒன்று என்றால் அது மிகையாகாது.